ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் இரவு பொழுது வரதான் செய்து, ஆனால் ஒவ்வொரு நாளும் இரவு நீ தூங்குறியான்னு கேட்டா அதுக்கு இல்லைன்ற பதில் தானே வருது. ரொம்ப நாளாக ஒரு விஷயம் நாளைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும்னு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு என்னை வணங்கினாய். காலையில் எந்திரிக்கும் போதே இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கணும், இன்னைக்கு நான் எதிர்பார்த்தது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்தது நடக்காமலே போய்கிட்டு இருந்ததால இப்போது மனம் துவண்டு சோர்ந்து போயிருக்கும் என் செல்லப்பிள்ளையான உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லவும் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்குமாக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி ஓடி வந்தேன். இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுடு. இப்போது என் மேலே பாரத்தை போட்டு நீ நிம்மதியாக தூங்கு. எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் கர்ம வினையின் பயனாக நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டாலும் நீ செஞ்ச நன்மைகளுக்கான நல்லதையும் உனக்கு நடத்தி கொடுத்துதானே ஆகணும். அதனால்தான் நீ செஞ்ச புண்ணிய காரியத்துக்கும் நன்மைகளுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நம்பிக்கையோடு என்னை வணங்கியதின் பலனாக உனக்கான நல்வாழ்க்கையை இந்த வராகி அம்மா தர வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில பேரதிர்ஷ்டம் பொங்கி வழிய போகுது. என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக உன் பக்கத்திலேயே நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. இப்போது என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில பல நன்மைகள் வரப்போகுது. நீயே எதிர்பாராத வரங்களை உனக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சு தீர்வே இல்லாத பிரச்சனைகளுக்கும் திடீர் வழிகளை உண்டு பண்ண போறேன். உனக்கான நல்ல வழியை நான் காட்டி நீ எதிர்பார்த்து ஏங்கி காத்துக்கிட்டு இருந்த ஆசைகளையும் நிறைவேற்றி உனக்கான வாழ்க்கையை அருளான அன்பான ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். இப்போது அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு வந்து கொட்ட போது என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் பேர் அதிசயங்கள் நிகழப்போகுது என் செல்லமே. நம்பிக்கையோட வராகி தாயே துணைன்னு மனசார சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கு. இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்படியும் மகிழ்ச்சி முழுவதும் மனசில் குடியேறும்படியும் உனக்கான நல்லதை நான் பார்த்துக்கிறேன். இன்னும் உனக்கு எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். இப்போது நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டமானதாக உன் மனதை தளரச் செய்வதாக இருக்கே நினச்சி வருத்தப்படாத. எந்த விஷயத்தையும் நினச்சி நீ மனசுடைஞ்சு போகும்படி இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன். இன்னும் உன்னை பலமான உறுதியான மனசுள்ள ஆளாக நான் மாற்ற நினைக்கிறேன். நான் உனக்கு கொடுத்த சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வரணும் என் செல்லமே. நீ கீழே விழுந்தாலும் மறுபடியும் தைரியத்தோடு எழுந்து நிற்கக்கூடிய சக்தி உள்ள பிள்ளையாகத்தானே இருக்கிறாய். கண்ணீர் வந்தாலும் கலங்க வேண்டாம். நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையின் சுமையெல்லாம் இறக்கி வச்சு உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் தரப்போறேன். ஒவ்வொரு நாள் நீ அனுபவித்த வேதனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வளர்ச்சியை நான் தரப்போகிறேன். இனி வரக்கூடிய நாட்களும் உன் வாழ்க்கையும் அழகானதாக அற்புதமானதாக இருக்கும்படி நான் செய்கிறேன். என் அருளில் நீ நம்பிக்கை வச்சினா இனி யாராலும் உன்னை நோகடிக்க முடியாது, உன் மனசை உடைக்க முடியாது. நீ என் மீது கொண்ட நம்பிக்கையின் பலனாக உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுமேன்னு செல்லவே. நீண்ட நாளாக நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை தான் இப்போது உனக்காக இந்த வராகி தாயை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். என்னை முழுமையாக நீ நம்பும்போது எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மரத்தில், ஒரு பெரிய மலை உச்சியில் இருக்கக்கூடிய மரத்தில் ஒரு பறவை போய் உட்காருதுன்னா, ஐயோ நம்ம உட்காரும்போது இந்த கிளை முடிஞ்சு உடஞ்சி விழுந்துருமோன்னு பயப்படாது. ஏன்னா அந்த பறவை உட்காரும்போது என்ன யோசிக்கும் தெரியுமா? இந்த கிளை உடைந்தாலும் நம்ம பறந்து போயிடலான்னு தன்னோட இறகுகளை நம்பி நம்ம பறக்க முடியுன்ற அந்த நம்பிக்கையின் பேரில் தான் அந்த கிளையில் போய் உட்காருதே தவிர அந்த மரத்தை நம்பி கிளையை நம்பி பறவைகள் எந்த மரத்திலும் உட்காருவது கிடையாது. அதே போலதான் ஓ வாழ்க்கையிலையும் நீ எந்த மனிதர்கள் மீதும் நம்பிக்கை கொள்ளாமல் ஓ மேலே தன்னம்பிக்கையோடு எல்லா காரியங்களையும் செய்ய பழகு. மனிதர்கள் மீதோ உறவுகளின் மீதோ சூழ்நிலைகளின் மீதோ நீ நம்பிக்கை வச்சினா அந்த நம்பிக்கை தோத்து போகலாம். உனக்கு ஏமாற்றமும் அதிர்ச்சியும் பயமும் கூட வரலாம். அதனால் மற்றவங்களை நம்பாமல் உன் மனசை நம்பு, உன் தன்னம்பிக்கையை நம்பு. உனக்குள் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை கொடுக்குறேன். என் அருளை நம்பும் நீ எந்த வகையிலும் கீழே விழுக மாட்டாய் என் செல்லவே. என் அருளும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உனக்கான வெற்றியை கொடுக்கும்.
உனக்குள் இருக்கும் தைரியமும் அறிவும் அனுபவமும் என் அருளால உனக்கு உயர்வை தரப்போகுது. எந்த சூழ்நிலையிலையும் நீ தோத்து போக நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்குள் இருக்கும் சக்தியை நம்பும் இந்த வராகி அம்மா உனக்கான சக்தியை இன்னும் அதிகப்படுத்தி உன்னை ஜெயிக்க வைப்பேன். பொருந்தாத துணையும் பொறுப்பில்லாத உறவுகளும் நம்பி ஏமாற்றிய மனிதர்களும் இது எதுவுமே தானாக உன் வாழ்க்கையில் நடக்கலை. நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தின் உன் கர்ம வினையின் மூலமாகவே உனக்கு நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாமே ஒரு அனுபவம் தான். நீ நம்பின மனிதர்கள் உன்னை ஏமாத்தலாம், உனக்கு பிடிக்காதவங்களா இருக்கலாம், பொறுப்பில்லாதவங்களா உன்னை கஷ்டப்படுத்துகிறவங்களா காயப்படுத்துகிறவங்களா இருக்கலாம், நம்பிக்கை வச்ச உன்னை ஏமாத்தினவங்களா இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இதை நீ அனுபவிச்சே ஆகணும். இது உன் கர்ம பலன்கள்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வலியையும் துன்பங்களையும் மன காயங்களையும் கடந்து வர தயாராகு. எதுவுமே உனக்கான தண்டனை அல்ல, உன் வாழ்வின் விடுதலைக்கான பாதைங்கிறத புரிஞ்சுக்கோ. கர்ம சங்கிலிகளிலிருந்து உன்னை விடுவிச்சு உன் வாழ்க்கைக்கான உயர்வை நான் தரப்போகிறேன். துன்பத்தை அனுபவித்து வாழ்ந்து வந்த உனக்கு இன்பத்தை அனுபவிப்பதற்கான வழியை நான் காட்டுறேன் செல்லமே. நீ நம்புகிற மனிதர்கள் ஏதாவது ஒரு காரணத்தோட உன் மேலே அன்பு வைக்கலாம். நீ நம்புகிற உறவுகள் சில நிபந்தனைகளோட மட்டுமே உன்கிட்ட நேசிப்பு கொள்ளலாம். அதாவது, நீ இதை செஞ்சினா நான் உன் மேலே அன்பாக இருப்பேன், நீ எனக்காக அதை செஞ்சினா நான் உன் மேலே பாசமாக இருப்பேன், உயிராக இருப்பேன்னு. இந்த வராகி அம்மாவுக்கு உன்கிட்ட எந்த நிபந்தனையோ எதிர்பார்ப்போ எதுவுமே கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் நான் எந்த நிபந்தனையும் கொள்ளாமல் உன்னை அப்படியே ஏற்றுக்கிட்டு உன்னை பாதுகாத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நான் சொல்கிறத கேட்டு நடக்காம நீ தவறினாலும் தடுமாறினாலும் என் மேலே கோபப்பட்டாலுமே கூட என் பிள்ளையாகி உன்னை நான் கைவிட மாட்டேன் என் செல்லமே. என் அருளை உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நிச்சயமாக நான் கொடுத்தே தருவேன். என் அருளால் என் அன்பால் நீ ஜெயிக்க போகிற. நீ ஜெயிக்கிறதுக்கான வழிகளை தான் நான் வரமாக கொடுக்க போகிறேன். அதனால் எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளர வேண்டாம். நாளைக்கே உனக்கான ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் அதன் மூலமாக நீ ஜெயிக்கும்படியும் நான் செய்கிறேன். உன் மனதில் இருந்த குழப்பங்களையும் கவலைகளையும் போக்கி என் அருளால் நீ நல்லபடியாக நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். பல நாட்களாக உன் மனசில் சுமையாக இருந்த எண்ணங்களும் பாரங்களும் இறக்கி வைக்கப்பட்டு நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்கிறேன். உன் மனசுக்கு அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தையும் நானே கொடுப்பேன் என் செல்லமே. நீ எப்போதும் என் மேலே நம்பிக்கையோடு இருந்தீனா நான் உன்னை நல்லபடியாக காப்பாற்றுறேன். இப்போதும் நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க பழகு. உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை இந்த வராகியம்மா நான் வரவழைக்கிறேன். நீ செய்யணும்னு நினைக்கிற விஷயங்களை எல்லாம் சிறப்பாக சுலபமாக செஞ்சு முடிச்சிடு. நீ கண்ட கனவை நனவாக்கி நீ நினைத்த காரியங்களிலெல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தர்றேன். நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான காரியமும் இப்போ நல்லபடியாக நடக்குமேன்னு செல்லமே. நீ எதிர்பார்த்த பணம், நீ எதிர்பார்த்த காரியம் என எல்லாவற்றிலும் உனக்கு மனநிறைவு உண்டாகும் அளவுக்கு உனக்கான வெற்றியை நான் தரப்போகிறேன். இன்னும் நீ மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக வாழும்படியும் உனக்கான வெற்றியை நான் தருவேன்றதை நம்பு. நீ செய்யும் செயல்கள் எதுவாக இருந்தாலும் அது நல்லதாக இருக்கும் பட்சத்தில், என்னை நினைத்து கொண்டு செய்யும் பட்சத்தில் அதில் நிச்சயமாக உனக்கு வெற்றி உண்டாகும்படி நானே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். என் அருளால் நீ நலமோடு வாழுவாய், செல்வ செழிப்போடு வாழுவாய். உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறப்பான நாளாக இருக்க போது. நீ தேடிக்கிட்டு இருந்ததையெல்லாம் நான் உன் கைகளில் கொடுக்க தயாராயிட்டேன் என் தங்கமே. என்னை மனசார அன்போடு நினச்சி வழிபட்டு உன் செயல்கள் எதை நீ செய்தாலும் இந்த வராகியம்மா அதற்கான பலனை நிச்சயமாக கொடுப்பேன். இப்போது நான் உன்னை கருணையோடு பார்க்கும் இந்த நொடியிலிருந்தே உன் பணக்கஷ்டம், மனவேதனைன்னு எல்லாமே உன்னை விட்டு விலகி போக போகுது. உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் கூட காற்றோடு காற்றாக பறந்து மறைஞ்சு காணாமல் போயிடும். என்னை நம்பி என் செல்லமே, நான் நிச்சயமாக உனக்கான நல்ல பாதையை திறந்து வைக்கிறேன். என் ஆசீர்வாதங்களின் மூலமாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுத்து உனக்கு மனநிறைவை உண்டாக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் நான் தருவேன். எல்லா கவலைகளையும் மறந்து அமைதியாக கண்ணை மூடி நிம்மதியாக தூங்கு. உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாதே.
இன்னைக்கு நடந்த ஒரு சில விஷயங்கள் கூட நீ நினச்சது போல இல்லாமல் உனக்கு ஏற்றபடியாக இல்லாமல் நடந்துருச்சேன்னு கவலை கொள்ளாதே. இந்த நாள் இப்படி இருந்துருச்சு, இனி நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. எந்த விஷயமும் உன்னை பாதிக்காத அளவுக்கு, எந்த விஷயமும் உனக்கு மன கஷ்டத்தையோ கசப்பையோ கொடுக்காத அளவுக்கு அனைத்தையும் நான் சரி செய்கிறேன். உனக்கான நல்ல விடியலை உருவாக்க நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். உனக்கு ஒரு நல்ல நேரத்தை நான் உருவாக்கி தரேன். நீ நினச்சது போலவே ஒரு நல்ல மாற்றம் உன் வாழ்வில் வரும்படி செய்கிறேன் என் செல்லமே. என் அருளால் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்து நல்லதையும் நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக நீ எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுட்டு வாழ்ந்த. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், இவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செஞ்ச நீ உனக்காக எதுவும் செய்யாமல் வாழ்ந்தாலும் அதை ஒருத்தருமே புரிந்து கொள்ளவில்லை அல்லவா? ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ நீயே மனம் வெறுத்து சலிச்சு போய் அவர்களை புறக்கணித்து ஒதுங்கி வாழலாம்னு நினைக்கிற. ஆனால் அவர்கள் உன்னை புறக்கணித்து தூக்கி எறிகிறாங்களே நினச்சி நீ கவலைப்படாத. அதுக்கு பதிலாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்க போது நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோ. கெட்டவர்களும் தீயவர்களும் கயவர்களும் உன்னை விட்டு விலகி போவதால் எந்த விஷயமும் உனக்கு தப்பாக நடக்க போகிறதில்ல. சில உறவுகளுக்கு நீ நல்லது செஞ்சாலும் அவங்க உன்னை புரிஞ்சுக்காம விலகி போனால் அதுக்கு நீ எப்படி பொறுப்பாக முடியும்? யார் போனாலும் போகட்டும்னு விட்டுடு. பொய் முகமூடியை அணிந்திருந்த போலியான உறவுகள் தான் உன்னை விட்டு விலகி போகிறாங்கன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. அவர்கள் நீண்ட காலம் உன் சுத்தமான மனசை ஏமாற்றி உன் பக்கத்திலே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவர்களை விலக்கி வச்சிருக்கேன். உண்மையை தேடி உண்மையை நாடி உண்மையாகவே வாழக்கூடிய என் செல்ல பிள்ளையான உனக்கு உண்மையின் பாதையில் உனக்கு துணையாக நானே இருப்பேன் என் செல்லமே. உண்மையா நேர்மையா வாழணும்னு நினைக்கிற உன்னை நல்லபடியாக நான் காப்பாற்றுறேன். மனித பிறவியில் மனித வாழ்க்கைங்கிறது ஒரே ஒரு முறை தான். அதனால் நீ எதை செஞ்சாலும் நல்லா யோசித்து சிந்தித்து பக்குவமாக நல்ல முடிவெடு. நீ எடுக்கும் முடிவில் பிழை இருந்தாலும், நீ செய்கிற விஷயங்கள் தப்பாக போனாலும் அதற்காக பயப்படாதே. அந்த அனுபவம் இன்னும் உன்னை புத்திசாலியாக வலிமையாக மாற்றும். தவறு செஞ்சிட்டோமோ தப்பு செஞ்சிட்டோமோன்னு யோசித்து கவலைப்படாமல் தைரியமாக முன்னேறு. எப்போதும் விழிப்புணர்வோடு நீ இருக்கும்போது எதுவுமே தப்பாக நடக்க வாய்ப்பே இல்லை. உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இறைபக்தியோடு என்னை நம்பி நீ வாழுன்றதால உனக்கு சரியான பாதையை நானே காட்ட வந்திருக்கேன். இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் என் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நான் செய்கிறேன். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் நாளைக்கு நிச்சயமாக உன் வீட்டில் நடக்கும் என் செல்லமே.